எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் டைம் எங்க விட்டோமோ அங்க இருந்து ஆரம்பிக்கலாம். லாஸ்ட் வீடியோல நம்ம டெம்பரேச்சர்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல அதை எப்படி மெஷர் பண்றதுன்றத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே டெம்பரேச்சரை மெஷர் பண்ணணும்னா நம்ம பார்ட்டிகல்ஸோட கைனடிக் எனர்ஜியை மெஷர் பண்ணணும். அண்ட் அதை மெஷர் பண்றதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் இருக்கு. அண்ட் அது எல்லாமே தெர்மோமீட்டர்ஸ்ன்ற ப்ராட் கேட்டகரிக்குள்ள தான் வரும். இந்த வார்த்தையை நீங்க இதுக்கு முன்னாடியே கேட்டிருக்கலாம். அண்ட் ஒரு டைப் ஆஃப் தெர்மோமீட்டரை நீங்கள் வீட்டில் ஃபீவர் செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு கூட இருக்கலாம். அப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தா அது பேர் கிளினிக்கல் தெர்மோமீட்டர். அண்ட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்கலாம். இந்த தெர்மோமீட்டர்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுன்றதுல பார்க்கலாம். நாம் ஒரு டைப் ஆஃப் தெர்மோமீட்டரை தான் ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அந்த தெர்மோமீட்டர் தெர்மல் எக்ஸ்பான்ஷன்ன்ற பிரின்சிபலை யூஸ் பண்ணி தான் டெம்பரேச்சரை மெஷர் பண்ணோம். தெர்மல் எக்ஸ்பான்ஷன்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு மெட்டல் கியூப் உங்கள் பக்கத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை ஹீட் பண்ண என்ன ஆகும் தெரியுமா? கொஞ்ச நேரம் கழிச்சு அது உருகும், சரி. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன ஆகும்? ஹீட் பண்ணும்போது அந்த கியூபோட டெம்பரேச்சர் அதிகமாகி அதுக்குள்ளே இருக்க பார்ட்டிகல்ஸ் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணும். அண்ட் ஒரு பாயிண்டில் இந்த கியூப் பெருசாக ஆரம்பிக்கும். நீங்கள் நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு பெருசாகாது, ஆனால் டெஃபினட்டாக இந்த ஃபோர்ஸால் கொஞ்சம் பெருசாகும். ஏன்னா அந்த கியூபுக்குள்ள மில்லியன்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணும்போது இந்த கியூப் அந்த ஃபோர்ஸால் கொஞ்சம் பெருசாகும். இந்த ஃபினாமினனை நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். ரயில்வே ட்ராக்ஸில் இருக்க கேப்ஸை பார்த்துருக்கீங்களா? அந்த கேப்ஸ் ஒரு பர்பஸோட தான் வச்சுருக்காங்க. சம்மர் அப்போ ட்ராக்ஸோட டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கியூப் மாதிரியே ட்ராக்ஸும் எக்ஸ்பேண்ட் ஆகும். அண்ட் அந்த எக்ஸ்பேன்ஷன் ஆகிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஸ்பேஸ் தான் இது. இதே இந்த ஸ்பேஸை கொடுக்கலன்னா ட்ராக்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகி ஒன்றுக்கு மேலே ஒன்று போயிடும். அண்ட் அதால் பெரிய ஆக்சிடென்ட்ஸே நடக்கலாம். இந்த பிரின்சிபல்ஸ் வெறும் சாலிட்ஸுக்கு மட்டும் இல்லை, லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் கூட அப்ளை ஆகும். ஒரு 50 ml லிக்விடை ஹீட் பண்ணிங்கன்னா அது மேபி 51 இல்லை 52 ml ஆகலாம். அண்ட் அது தெர்மல் எக்ஸ்பேன்ஷனால தான். அண்ட் இந்த பிரின்சிபலை தான் தெர்மோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணும். பழைய தெர்மோமீட்டர்ஸை பார்த்தீங்கன்னா அது லிக்விட் உள்ளே இருக்க ஒரு கிளாஸ் டியூபாக தான் இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இந்த லிக்விட் ஒன்று ஆல்கஹால் இல்லை மர்க்கரியாக தான் இருக்கும். ஒரு கிளாஸ் டியூப் வித் ரவுண்ட் டிப் அண்ட் நம்பர்ஸ் அந்த சைடை யோசிச்சு பாருங்க. அதுதான் இந்த டைப் ஆஃப் தெர்மோமீட்டர். இப்போ அது ஒரு டேபிள் மேலே இருக்குன்னு அண்ட் அதில் நம்பர் 28ன்னு காட்டுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதை நீங்கள் உங்கள் நாக்கு கடியில் 3 நிமிஷத்துக்கு வச்சா இந்த நம்பர் 37க்கு போயிடும். இந்த நம்பர் டிஃப்ரென்ஸ் ஏன்னா நம்ம பாடிஸ் 37ல் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். அண்ட் என்வாயன்மெண்ட் எப்பயுமே அதோட கம்மியாக தான் இருக்கும். நம்ம மர்க்கரி ஏன் சூஸ் பண்ணோன்னா அது ஈவனாக எக்ஸ்பேண்ட் ஆகும். அதாவது ஹீட் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அண்ட் அதால் லிக்விட் ஈவனாக எக்ஸ்பேண்ட் ஆகும். செகண்ட் ரீசன் என்னன்னா மர்க்கரி கிளாஸோட ஸ்டிக் ஆகாது. அண்ட் அது இம்பார்ட்டண்ட் ஏன்னா அது ஸ்டிக் ஆச்சுன்னா லிக்விட் ஒழுங்காக எக்ஸ்பேண்ட் ஆகாது அண்ட் ராங் வேல்யூஸை காட்டும். தேர்ட் ரீசன் மர்க்கரி இஸ் a குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். ஸோ மெஷர் பண்ணுற ஆப்ஜெக்ட்லேருந்து ஹீட் ஈஸியாக தெர்மோமீட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபோர்த் அண்ட் லாஸ்ட் ரீசன் என்னன்னா மர்க்கரி ஹேஸ் அ ஹை பாய்லிங் பாயிண்ட் அண்ட் அ லோ ஃப்ரீசிங் பாயிண்ட். கன்ஃபியூசிங்காக இருக்கா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்த டெம்பரேச்சரில் ஒரு பொருள் லிக்விடில் இருந்து கேஸ் ஆகுதோ அந்த டெம்பரேச்சர் தான் பாய்லிங் பாயிண்ட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா நம்ம தண்ணியை ஹீட் பண்ணும்போது அது கொஞ்சம் நேரத்தில் பாயில் ஆகி கேஸ் ஆகிடும் இல்லையா? இது நடக்கிற டெம்பரேச்சர் 100. ஸோ வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் 100. இப்போ மர்க்கரிக்கு ஹையர் பாய்லிங் பாயிண்ட் இருக்குன்னா அதால் அந்த பாய்லிங் பாயிண்ட் அது ரீச் பண்ணுற வரைக்கும் டெம்பரேச்சர் மெஷர் பண்ண முடியும். அதாவது அதோட பாய்லிங் பாயிண்ட் 100னா அதில் 99 வரைக்கும் மெஷர் பண்ண முடியும். இதே மாதிரி ஃப்ரீசிங் பாயிண்ட்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் லிக்விட்ல இருந்து சாலிட் ஆகிற டெம்பரேச்சர். அண்ட் மர்க்கரிக்கு லோ ஃப்ரீசிங் பாயிண்ட் இருக்குன்னா நம்மளால் ஆப்ஜெக்ட்ஸ் வித் வெரி லோ டெம்பரேச்சர் கூட மெஷர் பண்ண முடியும். சரி,
நாம் இப்போ ஆல்கஹாலை தெர்மோமீட்டருக்கான இன்னொரு லிக்விடை ஏன் சூஸ் பண்ணோன்றதை பார்க்கலாம். ஆல்கஹால் ஹேஸ் a வெரி லோ ஃப்ரீசிங் பாயிண்ட். அப்படின்னா அதால் மர்க்குரியால் மெஷர் பண்ண முடியாத லோ டெம்பரேச்சர்ஸை கூட மெஷர் பண்ண முடியும். அதாவது இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது ரொம்ப ரொம்ப கூலாக இருக்க பிளேசஸில் கூட ஒர்க் பண்ணும். இன்னொரு ரீசன் என்னென்னா ஆல்கஹால் டக்குன்னு எக்ஸ்பேண்ட் ஆகும். அதாவது ஒரு நம்பர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸுக்கு ஆல்கஹால் மர்க்குரியோட அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ ஆல்கஹால் தெர்மோமீட்டரை மைன்யூட் சேஞ்சஸை மெஷர் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். கடைசியாக தெர்மோமீட்டரில் காட்டுற அந்த நம்பர் எல்லாம் என்ன? கிலோமீட்டரா, சென்டிமீட்டரா, மீட்டரா, இல்லை லிட்டரா? நம்ம இதை தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு தேங்க்யூ.